இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸில் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, டோன்ட் டவுட் காட்ஸ் கால் அப்பான் யுவர் லைஃப். தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அழைப்பை சந்தேகப்படாதீங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட் இஸ் ஆல் ரீட் வேர்சஸ் ஃப்ரம் ஜெரமியா சாப்டர் 1. ஓகேவா? சாப்டர் 1 5 to 8 வாசிக்கலாம். Before I formed you in the womb, I knew you. Before you were born, I sanctified you. I ordained you a prophet to the nation. இது எரேமியாவை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ தாயின் கருவில் உருவாரத்துக்கு முன்பதாகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நான் உன்னை தீர்க்கதரிசியாக ஆர்டெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. Then I said, Lord, behold, I cannot speak for I am a youth. அப்போ ஜெரேமியா பார்த்து சொல்கிறாரு, ஐயோ என்னால் பேச முடியாது, நான் ரொம்ப சின்னவன், நான் வாலிபன் சொல்லும்போது தேவன் ஜெரேமியா பார்த்து என்ன சொல்கிறாரு, do not say I am a youth, for you shall go to all to whom I send you, and whatever I command you, you shall speak. அப்போ தேவன் ஜெரேமியாவை பார்த்து இப்படி சொல்கிறாரு, நான் வெறும் வாலிபன்னு சொல்லாத, நான் அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் நீ போவ, நான் உனக்கு கட்டளையிடுற காரியங்களை நீ பிறரிடம் பேசுவ. And 8th verse, do not be afraid of their faces, for I am with you to deliver you, says the Lord. யாரு குறித்தோ நீ பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு சொல்கிறாரு. Then the Lord put forth his hand and touched my mouth, and the Lord said to me, behold, I have put my words in your mouth. அப்பொழுது தேவன் எரேமியாவோட வாயை தொடுறாரு. அண்ட் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்துல தேவன் சொல்கிறாராம், என்னோடய வார்த்தைகளை உன்னோட வாயில் நான் வைத்திருக்கிறேன். behold, I have put my words in your mouth. இன்றைக்கி அநேகர் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அநேகர் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நீங்கள் ரொம்ப தைரியமாக யூ ஸ்டெப் ஃபார்வர்ட், எல்லா காரியங்களையும் விட்டு தேவனுக்காக நான் இதை செய்ய போகிறேன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் சடனாக ஒரு டவுட், உண்மையாகவே ஆண்டவர் தானே அழைச்சாரா? உண்மையாகவே நான் சரியான பாதையில் தான் இருக்கேனா? உண்மையாகவே தேவன் என்னை தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்னை கருவில் உருவாரதுக்கு முன்பதாகவே என்னை தேர்ந்தெடுத்தாரா? இப்போல்லாம் நிறைய டவுட்ஸ் சடனாக வருது. எனக்கு தெரிஞ்சு இங்கே அநேகருக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. இல்லை, நான் உன்னை தீர்க்கதரிசியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், நீ தாயின் வயிற்றில் உருவாரதுக்கு முன்பதாகவே நான் தெரிந்திருக்கேன், நீ வாலிபன்னு நினச்சி பயப்படாத, என்னோடய வார்த்தைகளை நான் உன் நாவலை வைத்திருக்கேன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்துருப்பாரு. சடனாக ஒரு டவுட், ஊழியம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரீச் ஆகாததுனால உங்களுக்கு ஒரு டவுட் வரல. பட் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை குறித்துலாம் பயப்படாத. இங்கே டு நாட் பி அஃப்ரேட் ஆஃப் தேர் ஃபேஸஸ்ன்னு இருக்குது. இங்கே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த ரீச் குறித்து கவலைப்படாதீங்க, இந்த ஃபேமை குறித்து கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அநேகர் இதை ரிசீவ் பண்ணலன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, தேவன் தான் உங்களை வைத்து இந்த ஊழியத்தை துவங்கினார். தேவன் தாமே அவரோட வார்த்தைகளை உங்களோட வாயில் அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். உங்களோட வேலை எல்லாமே தேவன் கட்டளை இடுகிறத சொல்கிறது மாத்திரம்தான். ஜஸ்ட் ரிமெம்பர் தட். தேவன் சொல்கிற காரியங்களை செய்து அதன்படி நடக்கிறது மாத்திரமே உங்களோட கோலாக இருக்கணும். பிறர் மற்றதெல்லாம் தேவன் பார்த்துப்பார். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. த லார்ட் இஸ் வித் யூ, ஹீ வில் லீட் யூ. எக்காரணத்து கொண்டு தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அழைப்பை மாத்திரம் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் தான் உங்களை வைத்து இதை துவங்கினார்னா ஆண்டவரை முடிவு பரியந்தம் வரை அதை கொண்டு போய் சேர்ப்பார். டு நாட் பி டிஸ்கரேஜ். த லார்ட் who started this good thing in you will take it unto completion. Let us all pray. Lord Jesus, we thank you for this day. இப்பொழுது கூட யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா உங்கள் அழைப்பை குறித்து ஆண்டவரே ராஜா சந்தேகப்பட்டு சோர்ந்து போய் ஆண்டவர் இருக்கிறார்களோ, அவங்கள ஆவியான தேவனை நீர் பலப்படுத்துவீராக. Lord, at the right time, Father God, you will Father God restore. You will, Lord Father, make everything shine, Lord. Let them know there's a season for everything. Let us know it, oh Father God. We surrender everything into your mighty hands. In Jesus' name I pray. Amen. Amen. God bless you. Have a great day.